Hi students, I hope all of you are stay safe and healthy. I wish you a prosperous future. Don't worry, definitely this pandemic will be over soon. So today we are going to see a grammatical competence, a grammar item. It is common to any class, especially for higher secondary first year and second year. Concord, C-O-N-C-O-R-D. Concord is nothing but subject-verb agreement. What do you mean by that? See, a sentence has a subject and a verb. ஒரு வாக்கியத்திற்கு சப்ஜெக்ட் எழுவாயின்னு சொல்லுவோம், வேர்பு பயனிலைன்னு சொல்லுவோம், ரெண்டுமே உண்டு. செய்யப்பட்ட பொருள் ஆப்ஜெக்ட்டுங்கிறது இருக்கலாம் இல்லாமல் போகலாம், அது ஒன்றும் எசென்ஷியல்னு சொல்லக்கூடியது. பட் வித்தவுட் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் வி cannot write a sentence. ஒரு எழுவாயு பயனிலை இல்லாமல் நம்மளால் ஒரு வாக்கியத்தை எழுத முடியாது. இப்போது இங்கே சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் should agree with each other. If the subject is singular, the verb also should be in singular. If the subject is plural, the verb also should be in plural. So that is called a concord, subject verb agreement. Subject ஒருமையில் இருந்தால் சிங்குலரில் இருந்தால் வேர்பும் அதே ஒருமை சிங்குலரில் இருக்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரல் பன்மையில் இருந்தால் வெர்பும் பன்மையில் தான் இருக்கணும். Do I need an yes at the end of the verb or should I leave the yes off? நிறைய பேர் கன்ஃபியூஷன், நல்லா நிறைய வொக்காபுலரி தெரியும், ஆனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா the third person singular he she it வரும்போது they forget to add yes to the verb, மறந்துடுவாங்க. he play அப்படின்ட்டுருவாங்க, he writeன்ட்டுருவாங்க, he writes he plays. அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மெயினாக சொல்கிறது என்னன்னு பார்த்தா வெர்போட எஸ் சேர்க்கணும். அதுதான் மெயினாக கிராமர் ரூல் அது, அதனால் அது ஒரு வரும். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு சி மெயின்லி த அக்ரிமெண்ட் பிட்வீன் சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப்ஸ். ஓகே, ஹவு டு மெயின்டைன் இட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் இது நிறைய இந்த பேஸ் பண்ணி கேட்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா வரும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு வரும். த ஃபுட்ஸ் தட் ப்ரொவைட் குட் நியூட்ரிஷன் ஆர் அதர் தேன் த லீஸ்ட் டேஸ்டி. சாரி, the foods that provide good nutrition are often the least tasty. A hamburger and fries, on the other hand, satisfy the tongue but clog the arteries. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூக்காக கொடுத்துருக்கேன். எரர் இருக்கிறது எல்லோவில் இருக்காது, எரர் இருக்கிறது இந்த என்ன சொல்கிறது, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான் எரர் இருக்கும். எல்லோ கலரில் இருக்கிறது ஃப்ரீ ஃப்ரம் எரர், நோ எரர். அதனால் நீங்கள் வந்து இது ஒரு க்ளூ தான். பட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. இது திஸ் இஸ் எ க்ளூ. ஸோ ப்ரொவைட் அப்படிங்கும்போது த ஃபுட்ஸ் தட் ப்ரொவைட்ஸ், பிகாஸ் ஃபுட் அப்படிங்கிறது சிங்குலர். ஆக்சுவலாக அது எஸ்ன்றதாலும் சிங்குலர் தான், புரியுங்களா? அதனால் ப்ரொவைட்ஸ் அதை மாற்றணும். குட் நியூட்ரிஷன் ஆர் ஆஃபன் த லீஸ்ட் ஆஃபன் த லீஸ்ட் டேஸ்டி. ஏ ஹேம்பர்கர் அண்ட் ஃப்ரைஸ், ஆன் அதர் ஹேண்ட் சாட்டிஸ்ஃபை இருக்கக்கூடாது, சாட்டிஸ்ஃபை, புரியுங்களா? சாட்டிஸ்ஃபைஸ். ஸோ அந்த ரெண்டும் இதில் மாறுற மாதிரி இருக்குது. இப்போ இதில் என்னென்னா இதில் எரர் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் பியில், ஆப்ஷன் பி. அக்ரிமெண்ட் இன் ஆக்சுவல் ஃபார் எக்ஸாம்பிள் த எலஃபண்ட் சிங்குலர், ஸோ ட்ரம்பட்ஸ்னு வரணும். த எலஃபண்ட் ட்ரம்பட்ஸ் ஃபார் எ பீனட். அதுவே த எலஃபண்ட்ஸ் இருந்தால் ட்ரம்பட்டு தான். ப்ளூரலாக இருந்தால் தெர் இஸ் நோ எஸ். அதாவது நவுனில் எஸ் இல்லைன்னா வெர்பில் எஸ் சேருங்க, அது தேர்ட் பர்சன் சிங்குலர் மட்டும் தான். நவுனில் எஸ் இருந்ததுன்னா வெர்பில் எஸ் எடுத்துருங்க. இதுதான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போனால். ப்ரெசன்ட் டென்ஸ் இது எப்போவுமே சார் இதை வாட் அபவுட் த பாஸ்ட் டென்ஸ்னு கேட்கக்கூடாது. இது இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர் வெர்ப்ஸ் எண்ட் இன் த சஃபிக்ஸ் எஸ். ப்ளூரல் வெர்ப்ஸுக்கு டு நாட், தே டோன்ட் ஹேவ் எனி சஃபிக்ஸ் எஸ். அடுத்தது முக்கியமாக பார்க்கக்கூடியது அண்டு அப்படிங்கிற கன்ஜங்ஷன். இது எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் டூ ஆர் மோர் நவுன்ஸ் யூ ஹவ் டு யூஸ் அண்டு and you can make the subject plural. The chicken wing and pork rib, இதில் எது சப்ஜெக்ட்னா சிக்கன் விங் போர்க் ரிப்பு தான். ஸோ இது ப்ளூரல் அப்படிங்கிறனால சிட்டு, எஸ் சிட்ஸு சேர்க்கக்கூடாது, எஸ்ஐடி எஸ்ஸு சேர்க்கக்கூடாது, எஸ்ஸு இல்லாமல் இருக்கணும். untouched on Drew's plate. So, okay, because there is no yes at the end of sit, you know it's a plural verb. So, okay, sit is a plural verb, chicken wing and pork
rib is plural or plural nouns. அதே மாதிரி ஈச் எவரி, ஈச் அண்ட் எவரின்னு சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. ஈச் ஆர் எவரி அப்படின்னு வரும்போது ப்ரிசைஸ் டூ ஆர் மோர் சிங்குலர் நவுன்ஸ் ஜாயின்ட் பை அண்டு யூ ஹேவ் ஏ சிங்குலர் சப்ஜெக்ட். இது இங்கே அண்டு தான். ஆனால் ஈச் அல்லது எவரின்னு வந்தால் யூ மஸ்ட் டேக் இட் ஆஸ் எ சிங்குலர் நவுன் அண்ட் யூ ஹேவ் டு யூஸ் சிங்குலர் வேர்ப். எவரி சிக்கன் விங் அண்ட் போர்க் ரிப் சிட்ஸ், இங்கே எவரின்னு வந்திருக்கு, அதனால் சிங்குலர். ஸோ சிட்ஸ் அன்டச்சடு ஆன் ரூஸ் பிளேட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன் திஸ் சிச்சுவேஷன் ஹவு மெனி சிங்குலர் நவுன்ஸ் யூ ஜாயின் வித் அண்டு. இல்லை நான் பார்த்தீங்கன்னா நான் 2 இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வேணாலும் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். எவ்ரி சிக்கன் விங், போர்க் ரிப், ஸ்லைஸ் ஆஃப் பெப்பரோனி பீஸா, ஹாட் டாக், ஹாம்பர்கர், ஸ்டீக் அண்டு ஃப்ரைடு ஷ்ரிம்ப். எத்தனை நவுன்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள். நம்பர் 1 சிக்கன் விங், நம்பர் 2 போர்க் ரிப், நம்பர் 3 ஸ்லைஸ் ஆஃப் பெப்பரோனி பீஸா, நம்பர் 4 ஹாட் டாக், நம்பர் 5 ஹாம்பர்கர், நம்பர் 6 ஸ்டீக் அண்ட் நம்பர் 7 ஃப்ரைடு ஷ்ரிம்ப். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. 7 nouns ஆர் தேர். பட் எவ்ரிங்கிற ஒரு வேர்டுக்காக யூ ஹவ் டு யூஸ் சிங்குலர் வேர்ப் சிட்ஸ். ஓகே, அன்டச்சடு. ஒய்? பிகாஸ் ரூத் இஸ் எ வெஜிடேரியன். ஐ ஆம் எ வெஜிடேரியன். நெக்ஸ்ட் ஒன், யூஸ் காஷன் வித் திஸ். வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். 3 கன்ஜங்ஷன்ஸ், 3 கன்ஜங்ஷனோட ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது ரெண்டுமே சிங்குலராகவும் இருக்கும், ப்ளூரலாகவும் இருக்கும். எதர் ஆர், நெய்தர் நார், நாட் ஓன்லி பட் ஆல்சோ. இந்த மாதிரி வரும்பொழுது நாட் ஓன்லி த பாஸ் பட் ஆல்சோ யுவர் எம்ப்ளாயீஸ். இந்த மாதிரி நாட் ஓன்லி பட் ஆல்சோ எதர் ஆர்லாம் வந்து யூ ஹவ் டு கன்சிடர் த செகண்ட் நவுன். ரெண்டாவதாக கொடுக்கப்பட்ட சப்ஜெக்டை அந்த நவுனை தான் கன்சிடர் பண்ணணும். இஃப் த செகண்ட் கிவன் நவுன் இஸ் சிங்குலர் யூ ஹவ் டு யூஸ் த சிங்குலர் வேர்ப். இஃப் த செகண்ட் கிவன் நவுன் இஸ் ப்ளூரல் யூ ஹவ் டு யூஸ் த ப்ளூரல் வேர்ப். ரெண்டாவதாக கொடுக்கப்பட்ட நவுன் ஒருமையில் சிங்குலராக இருந்தால் நீங்கள் சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். ரெண்டாவதாக கொடுக்கப்பட்ட பெயர்ச்சொல் ப்ளூரலில் பன்மையில் இருந்தால் நீங்கள் வெர்பையும் பன்மை ப்ளூரலில் தான் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ், அது நவுனு. என்ன நவுனு? ப்ளூரல் நவுன். ஸோ விஷுன்னு தான் போடணும், விஷஸ் போடக்கூடாது. இதுவே இப்படி இருக்குது, நாட் ஓன்லி த எம்ப்ளாயீஸ் பட் ஆல்சோ த பாஸ் அப்படின்னு கேட்டால் இங்கே செகண்ட் த பாஸ் சிங்குலர் வந்தனால விஷஸ்ன்னு போடணும். புரியுங்களா? ஸோ அதனால தான் விஷ் அப்படி சொல்லி. த இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னம்னா ஈச், எய்தர், நெய்தர், anyone, anybody, anything, everyone, everybody, everything, no one, nobody, nothing, someone, somebody, something. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்குலராக தான் இருக்கும் எப்பொழுதுமே. பார்க்குறதுக்கு ப்ளூரலாக தெரியும், பட் சிங்குலர் தான். எவ்ரி ஒன் ஆன் எர்த் அப்படி சொல்லும்போது மோர் தென் 1 person, பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன்ஃபேக்ட். ஸோ த வேர்டு எவ்ரி ஒன் ஹவவர் இஸ் ஸ்டில் சிங்குலர் இல்லைங்களா? ஆக்சுவலாக எவ்ரி ஒன் ஆன் எர்த்னா எல்லாமே நிறைய ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லும்போது சிங்குலர் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேசஸ் வந்து கொஞ்சம் வி ஹவ் டு பி கேர்ஃபுல். பிவேர் ஆஃப் இன்டர்பிரட்டிங் ஃப்ரேசஸ் ஆஸ் வெல் அஸ் அலாங் வித், நெய்தர், டுகெதர் வித், இன்க்ளூடிங், இன் அடிஷன் டு, எஸ்பெஷலி. ஸோ இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணோம்? த ஸ்குரில் ஆஸ் வெல் அஸ் த பிஜியன்ஸ் கீப்ஸ் அப்படின்னு இருக்கும்போது பார்க்குறதுக்கு கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், பட் ராங். த ஸ்குரில் ஆஸ் வெல் அஸ் த பிஜியன்ஸ் கீப்பு தான். சரிங்களா? ஏன்னா அது ப்ளூரல் இல்லைங்களா? அண்ட் ஐ அண்ட் சமி த ஸ்னீக்கி கேட். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹியர் ஆர் த ஆனியன்ஸ் யூ நீட் ஃபார் த சில்லி. அந்த மாதிரி சொல்லும்போது ஹியர் அண்ட் தேர் ஆர் நெவர் த சப்ஜெக்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்ஸே கிடையாது. ஸோ கிராஸ் த்ரூ ப்ரிப்போர்ஷனல் ஃப்ரேசஸ் டு ஃபைண்ட் த ரியல் சப்ஜெக்ட். அதனால் எது ரியல் சப்ஜெக்ட்டுங்க? இந்த ஆனியன்ஸ் தான். சரிங்களா? ஸோ நவ் வி வில் கோ டு சம் குவிக் டெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன இருக்குது, ஒரு 3 பாயிண்ட்டு. எரர் இருந்தால் நோ சேஞ்சஸ், எரர் இல்லை அப்படின்னா நீங்கள் நோ சேஞ்சஸ் நெசசரின்னு ஆன்சர் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட் ஆர் த டூல்ஸ் that you will need to unclog the bathroom sink. I have found that a plunger and a prayer often do the trick. இதில் வந்து ஏஆர் ஆர் இல்லை ஹேவ் அ ஹேஸாக மாத்திரமா, டூ அ டெஸ்ஸாக மாத்திரமா, இல்லை நோ சேஞ்சஸ் நெசசரி அப்படின்னு பார்க்கும்போது it actually is the wrong here. The first one A. Second one, here are the books that Thomas and Darlin need for the research, and here are the earplugs that will recur only once both doze off in boredom and start snoring. So இதில் இருக்கும்போது the error is in B. Second, third one, Jasmine and Rodney have decided to double the number of
cupcakes that they are baking since everyone loves. Everyone சொல்லும்போது indefinite pronoun சொன்னேன். seems to be ஆக்சுவலாக seems to be singular but always plural. அப்போ loves பதிலாக loveன்னு வரணும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி. Fourth one, not only the students but also their professor looks forward to the final exam. Everyone has exciting vacation plans that start next Monday. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் எகெயின் ஏ தான். ப்ரொஃபஸர் நாட் ஓன்லி பட் ஆல்சோ வரும்போது யூ ஹேவ் டு டேக் இ சிங்குலர். ஸோ ப்ரொஃபஸர் சிங்குலர், செகண்ட் இது தான் பார்க்கணும், செகண்ட் நவுன் தான். ஸோ சிங்குலர்னால லுக்ஸுங் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அட் த பெட் ஸ்டோர் ஈச் இகுவானா, மவுஸ் அண்ட் gerbil tries to climb the walls of this glass cage while humans hover outside like giant predators who are ready to strike. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கோங்க. இது மாதிரி நிறைய டைரோன் as well as his cousins hopes that grandma brings her famous brownies and peach. இப்போ as well as his cousins வரும்போது செகண்ட் தான் பார்க்கணும். ஸோ ஹோப்ஸ், அப்போ அதை ஹோப்பாக மாற்றணும். either the dogs or the cats sleep on the bed while everyone is out. Lorraine always finds. இங்கே லொரைன் சிங்குலர் தான், எவ்ரி ஒன்னும் சிங்குலர் தான். பட் எய்தர் ஆர் வரும்போது அதை நீங்கள் ஸ்லீப்பாக மாற்றணும். 8th one, Meryl together with their friends Beatrice and Lorraine plans a daily trip for ice cream. For those women have discovered that the calories are, so option is C. Option C is the right answer. 9th one, the scissors, always scissors, though it ends in yes, it should be singular, so it is or no doubt about it. So neither the cousins or Timmy is allowed. இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸுங்கிறது எப்போவுமே சிங்குலராக இருக்கும், பட் ஆர் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாய்ஸ்ன்னு வரும்போது நீட்ஸ் வருமா? ஆக்சுவலாக ஈவன் இந்த பாய்ன்றதா நீட்ஸ் இல்லை, பாய்ஸ் நீட். 10th one, each fork, spoon and knife. ஈச்னு வரும்போது யூ ஹேவ் டு டேக் இட் ஆஸ் ப்ளூரல். ஸோ நவ் இதுதான் இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த 10 ஐட்டம்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம், அதாவது ஹையர் செகண்டரி லெவலில் ஃபஸ்ட் இயர் செகண்டரியில் இந்த மாதிரி கேட்பாங்க. த கேர்ள் அண்ட் ஹர் சிஸ்டர்ஸ் வாட்ச் ஆர் வாட்சஸ். த கேர்ள் இங்கே வந்து நவுன் பார்த்தீங்க, சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிங்குலராக ப்ளூரல்னா த கேர்ள் அண்ட் ஹர் சிஸ்டர்ஸ், அப்போ ப்ளூரல் தான். ஸோ வாட்ச் தான் வரும், வாட்சஸ் வராது. அதுமாதிரி ரவி சிங்குலராக, ரவி லைக் ஸ்போர்ட்ஸும் போது டசின்ட்டா டோன்ட்டான்னு சொல்லும்போது ரவி இஸ் ஆல்வேஸ் சிங்குலர், ஸோ டசின்ட். மை கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு ப்ளூரல், ஸோ ஸ்டடி. ஒன் ஆஃப் த குக்கீஸ் சொல்லும்போது ஒன் ஆஃப் த அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாமில். ஒன் ஆஃப் தன் வந்தாலே ஈஸ் மிஸ்ஸிங். இது வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் டைப்லையும் கேட்கலாம், எரர் ஸ்பாட்டிங் டைப்லையும் கேட்கலாம். ஏ லேடி வித் 10 cats. ஸோ இங்கே ஆக்சுவல் சப்ஜெக்ட் லேடி தான், நாட் 10 cats. வித்து அலாங் வித் இதெல்லாம் வரும்போது அடிக்கடி இது மாதிரி மாடல் கேட்பாங்க. ஸோ லிவ் தான், லிவ்ஸ் தான் கரெக்டு, லிவ் இல்லை. 6th one, மீசில்ஸ் அப்படி சொல்லும்போது இது ஆல்வேஸ் சிங்குலர், ஸோ ஈஸ். வெரி சீரியஸ். த கமிட்டி அப்படிங்கும்போது இது வந்து யூ கேன் யூஸ் போத். கமிட்டியை சிங்குலராக வச்சுக்கலாம், ப்ளூரலாக வச்சுக்கலாம். எப்படின்னா கமிட்டி ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்ததுன்னா, அதாவது ஒத்து போச்சுன்னா அது சிங்குலர். வேறு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து மாற்றங்கள் இருந்ததுன்னா அது ப்ளூரல். ஸோ இங்கே கமிட்டி டிசைட்ஸ் வென் டு அக்ஷன், அவங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க, நல்லா டிசைட்ஸ். அவர் டீம்ங்கிறது இஸ் அ கலெக்டிவ் நோன், ஸோ ஆல்வேஸ் டேக் இட் எ சிங்குலர். ஸோ அவர் டீம் இஸ் த பெஸ்ட். எவ்ரிபடி என்ஜாய்ஸ் எ குட் சாங். எவ்ரிபடிங்கும் சிங்குலர் தான் எடுத்துக்கணும். எவ்ரிபடி ஆன் தி எர்த், எவ்ரிபடி இந்த கண்ட்ரி, எவ்ரிபடி இந்த டவுன், எவ்ரிபடி இந்த சிட்டி. ப்ளூரல் ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லும்போது சிங்குலர் ஆகிடும், ப்ளூரல் கிடையாது. அதே மாதிரி எய்தர் ஆஃப் தீஸ்ன்னு வரும்பொழுது ஆர் யூஸ் பண்ணோம், ஆர் சூட்டபிள். ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் இட் வெரி வெல். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், அதனால் எவ்வளவு ஷார்ட்டாக சொல்லுமோ சொல்லியிருக்கோம். அதனால் இது நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ்லாம் எழுதி பாருங்கள். இது மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ஒர்க் ஷீட்ஸ் வந்து நெட்டில் இருக்குது, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வாட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தோஸ் who have not yet subscribed immediately, then only you will get the notifications. So a big thanks for your patience. Thank you very much. I will meet you with some other topic in some other videos. Until then, stay home, stay safe. Bye bye. Thank you.